ஒரு சமோசா விற்கிறவங்க கூட அவங்க பொருளுக்கு அவங்க தான் விலை வைப்பாங்க. ஆனா விவசாயிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய நிலம், அவங்களுடைய உழைப்பு, அவங்க நிலத்துல இருக்கிற தண்ணி, மின்சாரம் இலவசம் இல்லைன்னா அதுவும் அவங்க தான் செலவு பண்ணணும். அதே போல அவங்களுடைய இடுபொருள், மானியம் இல்லைன்னா அவங்க இடுபொருள், இத்தனைக்கும் பண்ணிட்டு ஆனா அந்த பொருளுக்கு அவங்களால விலை கொடுக்க முடியல. அதனால அந்த ஆணையம் மாதிரி கேரளால இருக்கிறது, 2020 அமைச்சிருக்கிறாங்க ஒரு உழவர் குழு ஆணையம் மாதிரி. அதுல உழவர்களே இருப்பாங்க. அவங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பொருட்களுக்கும் விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. வெதர் எப்படி இருக்குது, மழை பெஞ்சதுன்னா விலை ஏற்றி கொடுக்கறது, இல்ல வெயில் காஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யறது போன்ற விஷயங்களை செய்வாங்க ஏற்கனவே. அதனால அதை கொஞ்சம் கணக்க நீங்க கன்சிடர் பண்ணுங்க. நீங்க எப்படி மது வணிகத்துக்கு ஊழலை தடுக்கணும் டிபிஆர் போட்டு அவங்க போய் அதை போய் காமிச்சு வாங்குறாங்களோ அதே மாதிரி ரேஷன் கடையிலயும் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடையில இது செய்யலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அங்க பாமாயில் இல்லைன்னு வாங்க, ஆனா இருக்கும். இல்ல எல்லா அரிசியும் வித்துருச்சுன்னு வாங்க, ஆனா அரிசி இருக்கும். அப்ப இதை கியூஆர் கோடு போட்டு வீட்டுல வாங்க முடியும்னா அதுவும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் ஆக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நீங்க பாருங்க. ஜிஐன்னு ஒன்னு இருக்கு, ஜியாலஜிக்கல் இண்டெக்ஸ், புவிசார் குறியீடு. நம்ம எலவம்பாடி கத்திரிக்காய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அத மாதிரி ஒடுகத்தூர் கொய்யா, வெத்தலை, மஞ்சள், பட்டுப்படவைக்கெல்லாம் ஜிஐ வாங்கியிருக்கோம். புவிசார் குறியீடு வாங்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம். ஏன்னா புவிசார் குறியீடு வாங்கிட்டா விவசாயி அதுக்கு விலை வைக்கலாம். ஆனா அதை ஸ்டோர் பண்றதுக்கு கோடவுன் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதை கன்சிடர் பண்ணுவாரு. மானிய கோரிக்கையிலே பேசுற மாதிரி எல்லா கருத்தையும் சொல்ல வேண்டாம். போதும். சரி, நன்றி. செல்லும் அவர்கள்.